ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வ மனம் கமழும் ஒரு பிரசாதம் தாங்க. ஆமாம், திருப்பதி வெங்கடாச்சலபதியோட பிரசாதமான திருப்பதி லட்டு எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள் மெத்தடில் அட் த சேம் டைம் அதே டேஸ்ட் எப்படி கொண்டு வரலான்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த லட்டுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க. 1/2 கிலோ கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வைக்கணும். ஸோ 1/2 கிலோ கடலைப்பருப்புக்கு 1/2 கிலோ சர்க்கரை, எண்ணெய் தேவையான அளவு, 75 ml கீ, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், லவங்கம், கல்கண்டு, இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். A few moments later. 1 மணி நேரம் கழிச்சு பாருங்க, நம்மளுடைய கடலைப்பருப்பு நல்லா மலர்ந்து வந்திருக்கு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போடுங்க. ஸோ இந்த மாதிரி கொரன்னு அரைச்சா போதும், ரொம்ப மைய அரைக்க வேண்டாம். இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் எண்ணெயை ஊற்றி அது காஞ்சக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பை சின்ன சின்ன துண்டங்களாக அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப நேரம் எண்ணெயில் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. போட்ட கலர்லேருந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆனால் போதும். ஸோ இப்படி பண்ணி நம்ம பண்ணுறதுனால இப்படி பூந்தி லட்டு கிடைக்கும்னு யோசிக்கிறீங்க இல்லைங்களா? வெயிட் அண்ட் சி. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும். நார்மலாக ஒரு ஸ்வீட் ரெசிப்பியில் நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணும்போது அந்த ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். அதனால தாங்க இந்த மாவு அரைக்கும் போது நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ண சொன்னேன். பாருங்கள், இந்த கலர் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வடையை எடுத்துடலாம். ரொம்ப நேரம் பொரிக்க வேண்டாங்க. கலர் பார்த்தீங்களா, இதுதான் கோல்டன் ப்ரௌன் கலர். இந்த பதம் சரியாக இருக்கும். நம்ம இப்போ இதில் போட்டிருக்கிற எல்லா வடையும் எடுத்துடலாம். ஸோ அரைச்சி வச்சுருக்க மாவு ஃபுல்லாக நம்ம இதில் போட்டு வடையாக தட்டி பொரிச்சு எடுத்துடலாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து டைம் கன்சியூம் பண்ணலாம். இன்னொரு ஃப்ரைங் பேனில் கீ எடுத்துக்கலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லட்டுக்கு தேவையான அளவு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 20 கிராம்ஸ் முந்திரி, 20 கிராம்ஸ் திராட்சை எடுத்திருக்கேன். நமக்கு விருப்பம்தான், எவ்வளோ தேவையோ நம்ம எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம லட்டு பிடிக்கிற ஸ்டேஜில் கல்கண்டு எக்ஸ்ட்ரா இதில் ஆட் பண்ணிவிட்டு லட்டு பிடிச்சோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து சர்க்கரை பாகு எடுத்துக்க போகிறேங்க. 1/2 கிலோ கடலைப்பருப்புக்கு 1/2 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 2 கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம இந்த பாகை ரெடி பண்ணிடலாம். நம்ம சர்க்கரை பாகு இப்போது ஒரு கம்பி பதம் போல் வந்திருக்குங்க. இப்போ இதில் ஒரு 10லேருந்து 15 போல் லவங்கம், ஒரு 7-8 ஏலக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரேஷியோவில் பண்ணும்போது எனக்கு வந்து 40 லட்டு போல் கிடச்சிதுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு துண்டங்களை இந்த மாதிரி உடச்சி இதில் போட்டுக்கலாம். அகெயின் வந்து இதை நம்ம கொரப்பாக அரைக்க போகிறோம். ஸோ இப்படி பண்ணி போடுறதுனால உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அது பூந்தி லட்டு மாதிரி தான் இருக்கும், நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ இதை அரைக்கும்போது இது கூடவே வந்து நம்ம ஒரு 2-3 ஏலக்காவை சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ பாகு ரெடி ஆகிடுச்சுன்னா இந்த மிக்சரை அதில் போட்டு நம்ம கலந்துடலாம். நம்மளுடைய பாகு இப்போ ரெடியாக இருக்குங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே 75 ml கீ ஆட் பண்ணிடலாங்க. ஸோ இந்த 3மே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது கலர்றதுக்கு மினிமம் ஒரு 2-3 நிமிஷம் தாங்க ஆகும். அவ்வளோதான். ரொம்ப எளிமையான முறையில் நம்ம தேவஸ்தானம் திருப்பதி லட்டு சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ இது கலந்து கொடுத்துட்டக்கப்புறமா நம்ம கார்னிஷுக்காக எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் கொட்டி இதோடைய கலந்துக்கலாம். ஸோ இந்த கலக்கிற சமயத்திலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே அந்த திருப்பதி லட்டு வாசத்தில் தான் வந்தது. ஸோ நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஸோ நான் சொன்ன ரேஷியோவில் நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா வரும். இப்போ நான் வந்து வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கிறேங்க.
ஸோ நம்ம இது எல்லாமே கலந்து கொடுத்துட்டக்கப்புறமா இறக்குற ஸ்டேஜில் தான் அந்த கல்கண்டு போட்டு ஆட் பண்ணணும். இப்போவே போட்டுட்டிங்கன்னா அது உருகிடும். ஸோ கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போதே நம்ம இந்த லட்டு பிடிச்சி எடுத்து வச்சிடணும். சரிங்களா? ஸோ நம்மளுடைய திருப்பதி லட்டு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். அழகாக நம்ம பூந்தி எடுக்காமல் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன துண்டுங்களாக தட்டி போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.